ஜிஆர்டி ஜுவல்ல கம்மல் ஒரு பவுனுக்கு 26ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் அக்டோபர் 26ஆம் தேதி வாங்கினேன் ஒரு பவுனு. அன்னைக்கு லேட் நைட்டு வீட்டுக்கு போயிட்டு கம்மல் பார்த்தா ஏதோ அந்த கம்மலுக்குள்ளே சின்னதாக ஏதோ செம்பு குண்டு மாதிரி ஏதோ இருந்துச்சு. அதை ஏதாவது நம்ம இது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாலும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எதாவது எடுத்து ஒருவேளை நம்ம வச்சோம் அது மாதிரி எதாவது ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு அடுத்த நாள் திரும்ப ஜிஆர்டி போனேன். போயிட்டு நான் சரி அந்த இடத்துல ஒரு சின்ன யோசனை, பில்லை நான் அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு காமிக்காமல் ஃபஸ்ட்டு கம்மலை மட்டும் காமிச்சேன். இந்த மாதிரி கம்மல் நேற்று உங்ககிட்ட வாங்கினேன், இந்த மாதிரி செம்பு மாதிரி என்னமோ இருக்குது, அது என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். உடனே அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஸ்டன் ஆகிட்டாங்க. இல்லை இது எங்கள் கடையில் வாங்கினதில்லை, இது வேறு ஏதோ கடையில் வாங்கினது அப்படின்னு ரொம்ப நேரம் இது பண்ணாங்க. நான் அப்புறம் தான் பில் எடுத்து காமிச்சேன். உங்கள் கடையில் வாங்கின பில்லு தான் இது பாருங்க அப்படின்னு காமிச்சேன். பார்த்த பிறகு தான் அவ்வளோ நேரம் ரொம்ப ரஃப்பாக பேசிட்டு இது பண்ணாங்க. அப்புறம் சார் சொல்லுங்கள் சார், சாரி சார் அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பேச ஆரம்பித்தாங்க. இது ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, உங்களுக்கு என்ன பண்ணணும், ஏதாவது வேறு ஏதாவது நகை மாற்றணுமா, இல்லாட்டி ஏதாவது பணம் எதுவும் தரணுமான்னு பேரம் பேசுகிறாங்க. இவ்வளவு பெரிய நிறுவனம் இப்படி தரமற்ற நகையை விற்பனை செய்யுமா என்ற சந்தேகம் சத்தியம் தொலைக்காட்சிக்கும் உள்ளது. நேசம் பேசும் வைரங்கள், The Diamond Collection from GRT Jewelers. வீதி வீதியாக தெரு தெருவாக இந்த மோசடி குறித்து எடுத்துரைக்குமா என பொறுத்திருந்து பார்க்கலாம்.